தினமொரு வசனம். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். நாம் வீட்டில் இருப்பது போல அலுவலகத்தில் இருக்க முடியாது. அலுவலகத்தில் இருப்பது போல ஆலயத்தில் இருக்க முடியாது. ஆலயத்தில் இருப்பது போல வியாபார ஸ்தலத்தில் இருக்க முடியாது. அந்தந்த இடங்களுக்கு ஏற்றபடி வித்தியாசமாக இருக்க வேண்டியது அவசியம். ஆனால் எந்த இடத்தில் இருந்தாலும் கர்த்தருடைய பார்வையில் இருக்கின்றோம் என்ற உணர்வுடன் அவருக்கு உகந்தவர்களாக இருக்க கவனமாய் இருக்க வேண்டும். சிலர் இடத்திற்கு இடம் ஒரு வேறுபட்ட தோற்றத்தை கொடுக்கின்றார்கள். இல்லத்தில் ஒரு விதம், அலுவலகத்தில் இன்னொரு விதம், ஆலயத்தில் வேறொரு விதம். ஏறக்குறைய சூழ்நிலைக்கு ஏற்றபடி முகமூடி அணியும் மனிதர்கள் இவர்களுக்கு ஒரு சரியான நிச்சயமான தோற்றமே கிடையாது. சபை நடுவில் அவர்கள் அற்புதமாக ஆராதிப்பார்கள். ஆனால் வெளியே வந்தாலோ உலகத்தாரோடு ஒட்டி உறவாடி இசைந்து போவார்கள். யோசேப்பை பாருங்கள். யாக்கோபின் வீட்டில் செல்லப்பிள்ளை, எகிப்திய போத்திபாரின் வீட்டில் அடிமை, சிறைச்சாலையில் கைதி, பின்னர் ஒரு நாட்டினை வழி நடத்துகிறவன். அவன் செயல்பட்ட விதங்கள் இடத்திற்கு ஏற்றபடி வேறுபட்டன. ஆனால் அவனுடைய இதய நிலையோ எங்கும் ஒரே விதமாக இருந்தது. செய்கின்ற பணிகள் வேறுபட்டாலும் அவைகளை செய்த விதங்களில்தான் தேவனுக்கு பயந்து வாழ்கின்ற ஒரு மனிதன் என்பதை வெளிப்படுத்துவதில் வேறுபடவில்லை. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் துவக்க காலங்களில் சிலரை சபை சூழ்நிலைகளில் பேதுருக்களைப் போல உத்தமர்களாக கண்டு மகிழ்ந்திருக்கின்றேன். ஆனால் பிற சூழ்நிலைகளிலே யூதாசுக்களைப் போல இருந்ததை காண நேரிட்டு துக்கப்பட்டிருக்கின்றேன். ஊழிய விஷயங்களில் எலிசாவை போல தோன்றின சிலர் பண விஷயங்களிலே கேயாசியை போல இருந்ததை கண்டு சோர்ந்து போயிருக்கின்றேன். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை இடத்திற்கு ஏற்றபடி முகமூடி அணியும் ஒரு வாழ்க்கை அல்ல. வேலையோ தொழிலோ குடும்பமோ ஊழியமோ எதுவாயினும் அங்கே நம்மிடம் அவசியம் கிறிஸ்துவின் சாயலே தெரிய வேண்டும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய சித்தத்தையும் உம்முடைய குணநலன்களையும் பிரதிபலிக்கும் மனிதனாக வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.